பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்றுமே நல்லது. ஆன்மீக வழிகாட்டலோடும் அறிவுரையும் வழங்கி எங்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் எமது பள்ளியின் நிர்வாகி தந்தை அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி தலைவணங்கி பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க்கை என்பது தனித்திருப்பதல்ல, சார்ந்திருப்பது. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் இந்த தருணத்திலே நம் அனைவரையும் வரவேற்க வருகின்றார் எம் பள்ளியின் நிர்வாகி தந்தை அவர்கள். உரியவர்களே, இந்த அருமையான பொன்னாளிலே சூசேப்பர் விழாவிலே நமது கல்வி கண்ணை திறக்கக்கூடியவர் சூசேப்பர். எனவே இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை வில்லியம் அவர்கள், முத்தையாபுரம் பங்கு தந்தை. தந்தைவர்கள் நமது மண்ணின் மைந்தர். நமது பங்கில் உள்ள எல்லா இடங்களுக்கும் வந்து திருப்பலி நிறைவேற்றக்கூடியவர்கள். குறிப்பாக நமது பங்கில் உள்ள குறிப்பாக நமது ஊர் ஞானப்பிரகாசியர் பட்டணம், நமது ஊரின் மீதும் நமது பள்ளிக்கூடத்தின் மீதும் ஆழ்ந்த அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தோழர் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருக்கு பங்கிலே பல பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து நல்ல திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இந்த நாளுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்து வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை வில்லியம் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். அருட்தந்தை சந்திஷ்டன் அவர்கள், தந்தை அவர்களும் நமது ஊருக்கு நெருக்கமானவர்கள். நமது பள்ளி நிகழ்ச்சியிலே பள்ளி குழந்தைகள் மீது அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள். எனவே இந்த நாளிலே திருப்பலிக்கு நல்ல ஒரு மறையுரை கருத்துக்களை அருமையாக தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் திருப்பலியிலே மறையுரை வச்சாங்கல்ல, சூசேப்பரை பற்றி நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? என்ன சொன்னாங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். சூசேப்பரை போல் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுமா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும், உதவி செய்யணும், செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, அலைபேசி பார்க்கக்கூடாது, அதே போல் அப்பா அம்மா ஆசிரியர்கள் சொன்ன சொல் கேட்டு நடக்கணும், சண்டை போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. சரி, எனவே அத்தகைய விதத்திலே நல்ல ஒரு தந்தை அவர்கள் இந்த நாளிலே நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அருட்தந்தை சந்தீஷன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வோம். நமது பள்ளியிலே
பிள்ளைகள் படிக்கக்கூடிய விடுதி அன்பு இல்ல குழந்தைகள், அதற்கு பொறுப்பாக இருந்து நமது இல்ல பொறுப்பாகவும் இருந்து இல்ல தலைவியாக இருந்து வழிநடத்தக்கூடிய அருள் சகோதரி இருதயமேரி அவர்கள். எனவே அவர்கள் அங்கு பிள்ளைகளை அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் பேணி வளர்ப்பதிலும் நமது பள்ளிக்கும் உற்சாகம் ஊட்டுவதிலும் பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொண்டு நமக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள் அருள் சகோதரி இருதயமேரி அவர்கள், தலைமை சகோதரி அவர்கள். எனவே தலைமை சகோதரி அவர்களையும் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வோம். மற்றொரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நமது தலைமை ஆசிரியர், ஒருங்கிணைப்பாளர், உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர், நல்ல பல ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே பணிபுரிந்து இந்த பள்ளியினுடைய தரத்திற்கும் நல்ல சுற்றுலா செல்வது, கல்வியிலே பிள்ளைகளை உயர வைப்பது, சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மற்றும் விளையாட்டுத் துறையிலே பிள்ளைகளை மேம்படுத்த செய்வது, இன்னும் பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை தானமாக பல பேரிடம் சென்று நன்கொடை பிரித்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அருள் சகோதரி ராசாத்தி அவர்களை நாம் வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். அருள் சகோதரி அவங்களுக்கு இந்த ஆண்டு தான் கடைசி ஆண்டு. எனவே 6 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே பணி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வாழ்க வள. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலையா? ஓகே ஓகே. இவங்க பணி ஓய்வுன்னு நினச்சேன் நான். அதுதான் இவ்வளோ விழா ரொம்ப அமர்க்களமாக இருக்குது, உங்கள் சிஸ்டரை வழி அனுப்ப போகிறீங்கன்னு நினச்சேன். சார், அதே போல் நமது விடுதி பிள்ளைகளை கவனித்து கொள்ளக்கூடிய அருள் சகோதரி ஜூலி அவர்கள் வந்து நம்மோடு இருந்து திருப்பலியில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கும் நமக்கு உற்சாகப்படுத்தி பிள்ளைகளையும் முழு நேரமாக அவர்களோடு இருந்து பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்ற ஏனைய ஆசிரியர்கள், நமது பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் இந்த ஆசிரியர்கள். எனவே இந்த ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாணவ செல்வங்கள், அதே போல் குறிப்பாக பெற்றோர்கள் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லை என்றால் இந்த பள்ளிக்கூடமே கிடையாது, இந்த ஓடும் இல்லாமல் போயிடும். அதனால் பெற்றோர்களாகி நீங்கள் தான் இதை ஓட்டு கீழே இருக்கணும், இந்த ஓட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு உங்களுடைய பிள்ளைகளை மனமுவந்து இந்த பள்ளியிலே சேர்த்து என் பள்ளியினுடைய பெருமையை நீங்கள் மேலே உயர உயர தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே எங்கள் பிள்ளைகள் படித்தால் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் தான் படிக்க வேண்டும். காரணம் என்ன? ஒழுக்கம், கல்வி, கலை. எனவே நமது பிள்ளைகள் எங்கு போனாலும் உயர்வார்கள் என்ற ஒரு நிலையிலே பெற்றோர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் போற்றுகிறேன். தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் தரமாறு செய்து உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடங்கி வைத்த எமது நிர்வாகி தந்தை அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவா, உன்னை தூரத்தில் மட்டுமல்ல என் இதயத்திலும் என் நெஞ்சிலும் வைத்து ஒவ்வொரு நாளுமே ரசிக்கின்றேன். இதோ அந்த ரசனையின் வெளிப்பாடாக இதோ நாங்கள் நடனத்தால் உம்மை போற்ற வருகின்றோம் என்று இறைவணக்க பாடலுக்கு ஆட வருகின்றனர் எம் மாணவிகள். வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வர
வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம கம பசனிதனித பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. தங்கள் நடனத்தால் அழகாக இறைவனை வரவேற்று இறை பிரசன்னத்தை வழங்கிய இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. இந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த நிகழ்வுகளை சற்று கண்முன் நிறுத்த வருகிறார்கள். இதோ உங்கள் முன் எம் தலைமையாசிரியர் அவர்கள் ஆண்டறிக்கையாக 2025-26 கல்வி ஆண்டின் ஆண்டறிக்கை நாள் 24/3/2026. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியம் ஞானப்பிரகாசியார் பட்டணம் ஆர்சி நடுநிலைப் பள்ளியின் 25-26 கல்வி ஆண்டின் ஆண்டறிக்கையை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளியின் தோற்றம் 1/8/1910 அன்று எம் பள்ளியானது தொடங்கப்பட்டு சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கற்க கசடர கற்றப்பை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரலிற்கு ஏற்ப இப்பள்ளியில் பயின்ற பலர் மருத்துவம், பொருளியல் மற்றும் அரசு அலுவல பணியாளராகவும் சிறப்புற்று இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தனுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி ஒன்றுதான் நாட்டை, வீட்டை, மாணவர்களை உயர்த்தக்கூடியது. இந்த உண்மையை உணர்ந்தால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்க கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. இத்தகைய சிறப்புமிக்க கல்வியையும் அத்துடன் மாணவர்களின் தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து வகை கலைகளிலும் பயிற்சி அளிப்பதில் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பது எம் பள்ளிதான் என்றால் அது மிகையாகாது. கட்டிட அமைப்பு. எம் பள்ளியில் 8 வகுப்புகள் உள்ளது. அனைத்து வகுப்புகளும் மின் விளக்குகள், மின் விசிறிகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. தூய்மையான சுற்றுப்புறத்தையும் பசுமையான தோட்டத்தையும் இயற்கை சூழலையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. எம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி கழிப்பறை
வசதி செய்யப்பட்டுள்ளது. சுத்தமான குடிநீரும் சத்தான சுவையான காலை மதிய உணவும் வழங்கப்படுகிறது. அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டமும் விலையில்லா பொருட்களும் பெற்றுத்தரப்படுகிறது. வாரந்தோறும் வியாழக்கிழமை அனைத்து மாணவர்களுக்கும் இரும்பு சத்து மாத்திரையும் வழங்கப்படுகிறது. வருடத்துக்கு 2 முறை பூச்சி மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. இக்கல்வி ஆண்டில் 2 முறை மருத்துவ ஆய்வு நடைபெற்றது. இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண் கண்ணாடி தேவைப்படும் மாணவ மாணவிகளுக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் பங்கு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கலை விருந்து நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் தந்தை அருள்திரு சகாய ஜஸ்டின் அவர்கள் மற்றும் உயர்திரு SVBS பண்டாரம் அவர்கள், வார்டு உறுப்பினர் திருமதி ஜபத்தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. வார்டு உறுப்பினர்கள் அவர்களால் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. மேலும் இம்மாதம் வட்டார அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் களிமண்ணில் உருவம் செய்தல், நடனம், ஓவியம், பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், கதை சொல்லுதல், பாடல் என அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டார்கள். களிமண்ணில் உருவம் செய்தல் போட்டியில் மாணவர் பன்னீர்செல்வம், மாணவி ஜென்சியா மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் தேர்வு செய்தார்கள். ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் களிமண்ணில் உருவம் செய்தல் போட்டியில் மாணவர் பன்னீர்செல்வம் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வு பெற்றார்கள். நவம்பர் மாதம் குழந்தைகள் தின விழா அன்று மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி வைத்து பரிசளிக்கப்பட்டது. மேலும் சென்ற ஆண்டு 8ஆம் வகுப்பு மாணவர்களில் கல்வியில் முதல் இடம் 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் நன்கொடையாளர் உயர் திரு அருள்நாடு அவர்கள் தங்களது தந்தையின் நினைவாக உள்ள அறக்கட்டளையின் சார்பாக முதல் பரிசாக அனுஷியா 5000 ரூபாய், 2ஆம் பரிசாக வெண்ணிலா 3000 ரூபாய், 3ஆம் பரிசாக தங்கசோபியா 2000 வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் மாநில அளவில் நடைபெற்ற களிமண் உருவம் செய்தல் போட்டியில் மாணவர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றார். கிறிஸ்து பிறப்பு விழாவும் இனிதே கொண்டாடப்பட்டது. நன்கொடையாளர்கள் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் கிறிஸ்மஸ் பரிசும் கேக்கும் வழங்கப்பட்டது. ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி மாதம் மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற கொக்கோ போட்டியில் மாணவர்கள் முதலிடமும் மாணவிகள் 2ஆம் இடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கல்வி சுற்றுவிழாவுக்கு மாணவர்கள் அழைத்து செல்வது போல் இந்த ஆண்டும் மூணார், தேனீர் மாவட்டங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். எம் பள்ளியில் தனி சிறப்புகள். LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் சேர்ந்து கல்வி பயின்றார்கள். ஒவ்வொரு நாளும் காலை 8:30 மணி ஆசிரியர்கள் ஒருவர் கண்காணிப்பாளருடன் காலை சிற்றுண்டியுடன் பள்ளி துவங்குகிறது. 8:50 மணிக்கு முதல் 9:05 வரை யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் பின் நன்னெறி மறைக்கல்வி பாடம் நடத்தப்படுகிறது. மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை வாய்ப்பாடு கற்றுத்தரப்படுகிறது. 3:10 முதல் 4:10 வரை கணினி ஆசிரியரால் அடிப்படை கணினி அறிவு கொடுக்கப்படுகிறது.
6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாரம் 2 முறை தையல் கைத்தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் பேச பயிற்சி அளிக்கப்படுகிறது. வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வாரம் ஒரு நாள் 1:30 மணி முதல் 2 மணி வரை நூலக புத்தகங்கள் வழங்கப்பட்டு தலைமை ஆசிரியரின் கண்காணிப்புடன் அனைத்து மாணவர்களும் மகிழ்ச்சியுடன் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாசிக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வியில் முதல் 3 இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு முறையே 5000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இவ்வாறு மாணவர்கள் நலனில் முழு அக்கறை கொண்டு செயல்பட்டு வரும் எம் பள்ளிக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கோரி எனது ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜூன் மாதம் முதல் இந்த நிமிடம் வரை எல்லோரும் நம்ம வாழ்க்கையை அப்படி திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சா? அழகாக தெளிவாக வாசித்த நமது தலைமை அருள் சகோதரி அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாருக்கெல்லாம் கொலுசு வேணும், தோடு வேணும், வளையல் வேணும், கம்மல் வேணுமோ அப்படியே கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ ஆடுவாங்க பாருங்கள். ஆடி முடித்தோன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. 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 ஏவளவி கட ஓரத்திலே வள்ளவி ஒன்னாங்க வளவி ரெண்டாங்க வளவி மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க
அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் பொங்க அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் பொங்க. நாங்கள் நடந்தால் மட்டுமல்ல பேசினாலும் அழகுதான், பேசினால் மட்டுமல்ல பாடினாலும் அழகுதான் என தங்கள் மழலை குரலில் பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் எம் யூகேஜி மற்றும் 1ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள். மூன்று 4 என்று நாளே வந்து சொல்லிச்சா
எனக்கு பாட பிடிக்கும் அப்படின்னு ஒருவர் சொல்லுவாங்க. எனக்கு ஆட மட்டுமே பிடிக்கும், அதுவும் தனியாக ஆடினால் இன்றும் அழகாக இருக்கும் என்று தனியாக ஆட வந்திருக்கிற எம் மாணவன் சந்துரு. ஒத்திக்க 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 வசன பத்திக்க அராட்டா சந்தடி சக்கல பந்தல கட்டுற பசங்க வர்றோம் அசால்ட்டா அரக்கணும் 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 ஜனங்கதா பஜார் ரோட்ல மஜா கட்டுற மக்கள் தான் ஆத்தல தல உட்காரு தல பால் போட போறாங்க அச்சாடு தல சோச்சடிக்கல வச்சாடு தல பிரச்சனை கிச்சனை குத்தா அச்சனை பாப்பற பற பஞ்சாயத்துல சதுர விட்டு பந்தாடு தல ஒதுக்கி வச்சா இறங்கி வந்து கதையை காட்டணும்டா கால மேல கால போடு ராவண குலமே மேல ஏறு காலமாச்சி ஏறி இருந்தமே ஊர மேல கோப்ப வாங்கி நிக்க போறமே சட்டி போல சிலு சிலுக்கு போடு காட்டமே. ஏய் என்னப்பா நீ வாட்டில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு வணக்கத்தை போடு. ஐயா வந்தானம் ஐயா வந்தானோ வந்த தனம் மலங்குந்தானோ ஐயா வந்தானம் ஐயா வந்தானோ வந்த தனம் மலங்குந்தானோ எலசு பெருசு எல்லாருமே எடுத்துக்கங்க சந்தானோ எலசு பெருசு எல்லாருமே எடுத்துக்கங்க சந்தானோ Sexy lady, Open Gangnam Style. hey, sexy lady. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நாம் ஒவ்வொருவருமே பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் நமது பூமி என்னாகும் என்று தனது நடனத்தால் வலியுறுத்த வருகின்றனர் எம் 6ஆம் 7ஆம் வகுப்பு மாணவிகள். நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி அடாறு குணம் எல்லாம் இங்க சாயமாகி போச்சு அட பூமி தானே காயமாகி போச்சு காடு வெட்டி போட்டு அட சுடும் ஏறி போச்சு ஓசோன் கூரை ஓட்டையாகி போச்சு மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி உஷ்ணமெல்லாம் கூடி பனி பாறை எல்லாம் உருகும் நீர் கடல் எல்லாம் பெருகும் யாராலே இது யாராலே மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு மனுஷன் போடும் ஆட்டம் அடையெங்கும் புகை மூட்டம் கூடாதே இது கூடாதே மனம் போன போக்கில தான் காசு பண்ண பார்த்து அட மாசு பண்ணி வச்சதென்னடா கரியமில்ல வாயுவத்தை காத்தோட சேர்த்தா எங்களுக்கு மிச்சம் என்னடா
மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா? மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா? மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா? மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா? நெருப்பா கொதிக்குது பூமி பூமி, யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி. நெருப்பா கொதிக்குது பூமி பூமி, யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி. வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற நண்பர்கள் மட்டுமல்ல, அதன் உறுதுணையாக கல்வியும் தேவை என்பதை வலியுறுத்தி தாங்கள் கற்றதை இப்போது உங்கள் முன் பாடலாக பாட வருகின்றனர் எம் மாணவிகளும் மாணவர்களும் 3ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு. Come to all. Let us sing Wonderful Sea. By the deep blue sea, what do you see? Diving dolphins above the waves. Diving dolphins above the waves. Crawling crabs near the rocks. Many, many rocks like tiny cakes. Many, many rocks like tiny cakes. What do you see in the deep blue sea? Starfish swimming over the race. Starfish swimming over the race. Whistling waves in the water. Sea horses moving straight and tall. Sea horses moving straight and tall. What goes to see in the blue sea? Moving turtles on the sandy beach. Moving turtles on the sandy beach. Many, many waves rolling to the shore. We see all this and more in the blue sea. We see all this and more in the blue sea. The blue sea, what do you see? Diving dolphins above the waves. Diving dolphins above the waves. Crawling crabs near the rocks. Many, many rocks like tiny caves. Many, many rocks like tiny caves. Wonderful tree. I am a wonderful tree in the heart of sea. I am a wonderful tree in the heart of sea. Buried deep, so deep, buried deep, so deep. My mighty plant lay asleep. My mighty plant lay asleep. Wake up, set the sun. Wake up, set the sun. Rise and shine, rise and shine. Wake up, set the sun. Wake up, set the sun. So we may sustain. My little plant and rose to see how wonderful the outside world might be. My little plant and rose to see how wonderful the outside world might be. I am a wonderful tree in the heart of sea. I am a wonderful tree in the heart of sea. நான் தடவிய முதல் காவியமும் நீ, காவியமும் ஓவியமுமாய் இதோ நம்முன் நடனத்தால் நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் எம் குட்டீஸ். I'm so happy, oh so happy. Sing with me. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Clap, clap, clap your hands. Clap, clap, clap your hands. Stomp, stomp, stomp your feet. Stomp, stomp, stomp your feet. Swing, swing, swing your arms. Swing,
அடுத்ததாக வளைந்து நெளிந்து நளினமாக நம் ஆடி நம் மனதை கொள்ளை கொள்ள வருகின்றனர் 8ஆம் வகுப்பு மாணவிகள். 18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால ஜொர்த்தால ஐயா உருட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால நீ ஜோக்கர்னா ஸ்பேடியஸ் ஸ்தோத்திரனா காடியஸ் லோக்கல்னா பரட்டு கிரட்டி ஆடனோட டான்ஸ் ஏ மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துடுவேன் பல்ச்சின்னு வெஸ்ட் வீட்டுல மூசு உண்டா அஷ்டு குண்டான்னு பஸ்ட் ஜொர்த்தால ஐயா உருட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால ஜொர்த்தால ஐயா உருட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா உள்ளுக்குள்ள 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 புழுகிறேடி உச்சந்தால வைக்கிறேடி உள்ளுக்குள்ள புழுகிறேடி உச்சந்தால வைக்கிறேடி கொட்ட கொட்ட பல்லழகி முத்து முத்து கல்லழகி சீமையில பேரழகி செஞ்சி வச்ச மலழகி கொழுந்து வெத்தல ரரட்டா உன் குடிமி மட்டும் தொடட்டா கொழுந்து வெத்தல ரரட்டா உன் குடிமி மட்டும் தொடட்டா. பாட்டு பாடு புழுதி நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து. வீரத்திற்கு அழகு நம்ம யாரை சொல்லுவோம்? யாரை கேட்கல?
ராஜாவா? வீரபாண்டிய கட்டபொம்மனா? அதைத்தானே தெரியும். இன்னொரு வீர மங்கை உங்கள் முன் இதோ இப்பொழுது. வாழ்க மன்னன் வாழ்க, பாண்டிய மன்னன் வாழ்க, வாழ்க மன்னன் வாழ்க, பாண்டிய மன்னன் வாழ்க. அரசே அரசே, நம் அரமனை வாயில் முன் அழுத கண்களோடு ஒரு பெண் வண்டிகள் அரசே. அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன தூரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டோம் அண்ணா, அதை பற்றி உங்களிடம்தான் சொல்ல வேண்டுமா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்புங்கள். மன்னன் உங்களை உள்ளே அனுப்பினார். பெண்ணே, நீ யார்? எம்மை காண வந்த காரணம் என்ன? விசாரிக்காமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலை கொடுத்த சிபி மன்னனை பற்றி அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலால் ஏற்றி கொன்றானே மணிநீ சோழன், அவனை பற்றி அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட கேள்வி என்ன? நீ கூறும் பதில் என்ன? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரின் பெருமை மிக்க தன் மகனையும், மாசாத்துவானின் தன் மகனையும், கோவலனின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போ புரிகிறது. அந்த கல்வனின் மனைவியா நீ? நீதி தவறிய போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனது ஊருக்கு வந்து எனது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றது உனது நீர் செய்தது தகுமா? போதும் பெண்ணை, நிறுத்து. உன் கணவனை கொள்வது கொடுங்கோலன்று, அது அறம் என்பது உனக்கு தெரியாதா? நீதி தவறிய மன்னனே, ஒரு தவறு செய்யாத என் கணவனை கொன்றது உனது அறநெறிக்கு இழுக்கு என்று மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். என் சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று அரிசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. உண்மையை உணர்த்துகின்றேன். யார் அங்கே? கோலில் இருந்த சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இந்த உன் கணவனில் இருந்த கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறான என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறு செய்யாத என் கணவனை கொன்றது உனது அறநெறிக்கு இழுக்கு என்று மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறித்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. நான் செய்தது தகுமா? இனி நான் உயிரோடு இருந்தால் என் வாழ்க்கை இன்றோடு முடிவதாக. யார் யார் வாய் கேட்பிலோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கேற்ப எதையும் ஆராயாமல் தீர்ப்பு வழங்கக்கூடாது. உண்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி. பறவைகள் பலவிதம், எங்கள் பாடலும் பலவித விதங்கள் என்று பலவித பாடல்களுக்கு ஆட வருகின்றனர் எம் மாணவர்கள்.
మంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సోగులాడి స్వప్న సుందరి నీ మడత సూపు మా పటేల మల్లె పందిరి రచ్చరాజ పందె ఊపిరి నీ వంక చూస్తే గుంటలోన డీరి డిరిడిరి வெள்ளியல தாளந்தட்ட சொல்லியொரு மேளங்கொட்ட வேள வந்தாச்சு கண்ணம்மா மல்லியப்பூ மாலை கட்ட மாறியிட வேள கிட்ட மஞ்சள் போட்டாச்சு பொன்னம்மா கடலோரம் காத்து ஒரு கவி பாடும் பாத்து காணாம நூலானே பட்டுக்கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத திருக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறித்தாய் பட்டுக்கோட்டை அம்மாடு பாப்பு முட்டான அம்மாடு கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வரிச்சா பட்டுக்கோட்டை அம்மா அம்மா உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத திருக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறித்தா அம்பா சமுத்திரம் மாசம் மந்திர தந்திர சுந்தர தமிழ கண்டக முள்ளைய கிளிய கவிஞர் நெருப்பா சிறப்ப வச்சுக்கோ வச்சுக்கோ அடியே ஒத்த கல்லு மூக்குத்தியா என ஒத்தை கொத்த வாரியான்னு உசு பேத்துதான் வரவா கிட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா ஒரு நண்பனையாவது நீ வாழ்வில் வைத்துக்கொள், வாழ்வில் வெற்றி படைவாய் என்றார்கள். இவர்களோ தங்கள் நண்பர்களுக்காக கோயிலையே கட்ட வந்திருக்கிறார்கள். அவர்களின் கோயிலை காண்போமா? நண்பனுக்கு கோவில கட்டி பவமத்தான் உன்னத்தான் விட்டே அதிகமாக இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு மாமச்சமல்லாம் தோனி ராஜா கோலி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எந்த நாள் ஜாலி எனக்கு ஒன்னுக்கு நான் உனக்கு தாண்ட துடிக்கும்
நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கு பிடிக்கும் நண்பனுக்கு கோவில கட்டி கட்டே கட்டே போமட்டா உன்னட்டா உண்டே கிழமை இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு நாங்க உட்காருவோம் கீழே ஒரு சிக்கனக்கா ஒன்னா ஆயிடுவோம் சென்னை சிட்டி புல்லா நாங்க சுத்துவோமே தில்லா அந்த கடலை கூட தாண்டி போயிடுவோம் நிகரங்கெல்லாம் காசை கறிக்கண்டா நட்பின்னா கடைசி மறிக்கண்டா நன்மை வந்தா கதவு துறக்கண்டா நம்மள தொட்டா சொட பாட்டில் பறக்கண்டா கோல்டு செயின் உரசி பார்த்த பட்டுன்னு தெரிஞ்சிட்டான் என் நண்பன் மேல கையை பட்டா காது கீஞ்சிட்டான் கோல்டு செயின் உரசி பார்த்த பட்டுன்னு தெரிஞ்சிட்டான் என் நண்பன் மேல கையை பட்டா மூக்கு கீஞ்சிட்டான் நண்பனுக்கு கோவில கட்டி கட்டே கட்டே போக மாட்டான் உன்னட்டா உண்டே அதில் வாங்கிருக்கு ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு காயில ஏந்து அந்த தியேட்டர் உள்ள பூந்து என் படத்தை பாப்பா ஃபர்ஸ்ட் நாள்ல அவங்க அம்மா வாண்ட சொல்வான் அவங்க அப்பா வாண்ட சொல்வான் எங்க அண்ணன் மிஞ்ச இனிமே ஆள் இல்லே கட்டோட்டுக்கு மாலை போடுவா பத்தடிக்கு டான்ஸ் ஆடுவா கஷ்டத்தெல்லாம் அவன் ஓரம் தள்ளுவா படத்தை பத்தி வெளியே கெட்டா சொல்லுவா நான் தாமசாவ திருத்தருவா போஸ்டர் ஓட்டுவான் என் டான்ஸை பார்த்து தாட்டுல கையை தட்டுவான் அவன் கஷ்டப்பட்ட காசை குத்தி டிக்கெட்டை வாங்குவான் பட 100 நாள் ஓடு நின்று சாமியை வேண்டுவான் நண்பனுக்கு கோவில கட்டி கட்டே கட்டி போக மாட்டான் உன்னதான் விட்டு அதில் வாங்கியிருக்க ஃப்ரெண்டோட பேச்சு சி என் நட்பு தாண்ட என்னோட மூச்சு சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கு மேல சொத்து சோகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்லை கேட்ட கதை இல்லை எங்க கதை போல வேற இதையா 1000 யானை பல ஆசிரிய சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்கணும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் வேறுபாடு ஏதும் இல்லை ஆனந்தமே பள்ளி முழுக்க துள்ளி விளையாடும் ஒரு ஆலமரம் விழுந்தா பல உறவு ஒன்று வாழும் இப்படிக்கு பார்க்க நெஞ்சம் ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படியுள்ள பள்ளிக்கூடத்தில் வாழ ஏங்குறேன் சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கு மேலே சொத்து சோகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்லை கேட்ட கதை இல்லை எங்கள் கதை போல வேறேதையா. பள்ளியினுடைய நிர்வாகி தந்தையவர்களே, தலைமை அருள் அன்னைவர்களே மற்றும் ஆசிரிய பெருமக்கள், குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்று மட்டும் உங்களிடம் சொல்கிறேன். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கல்வியில் சிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு, அதே வேளையிலே சேர்ந்து செய்கின்ற இந்த எல்லாம்
மிகவும் நேர்த்தியாக அருமையாக இருக்கிறது. எனவே உங்களை தயாரித்த உங்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் கூத்தன்குழியிலே உதவி பந்தயர்கள் சொல்வார்கள், பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் யாருக்கு பெருமை? பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் யாருக்கு பெருமை? நீங்கள் பள்ளிக்கு என்ன சேர்க்க வேண்டும்? பெருமை சேர்க்க வேண்டும். பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? அல்ல, நன்றாக படிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல்பாடு. எனவே இந்த பள்ளியினுடைய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனவே தலைமை ஆசிரியை அருள் அன்னை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இன்னும் பல சாதனைகளை புரிய அன்போடு வாழ்த்தி என்னுடைய தலைவரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாங்கள் தமிழையும் ஆடி முடிச்சிட்டோம், இங்கிலீஷ்லேயும் ஆடி முடிச்சிட்டோம், ஹிந்தியில் மட்டும்தான் நாங்கள் ஆடாமல் இருக்கிறோம். அதனால் ஹிந்தி டான்ஸு உங்களுக்கு தரோம் அப்படின்னு 4ஆம் 5ஆம் மாணவ மாணவிகள் ஆட வருகிறார்கள்.
கிடைக்கும். ஆனால் வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. பாட்டை நிறுத்திட்டீங்க, பட்டே கிளப்பு. தேங்க்ஸ்ப்பா. விதையில் அவர்களை பற்றியும் நினைவு பரிசையும் வழங்க இருக்கின்றார்கள். தந்தை சகாய ஜஸ்டின் அவர்கள் பாராட்டும் வரிகள். தமது பள்ளி வளர்ச்சி பாதையில் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்பவர் நமது தந்தை அவர்கள். வெறும் நிர்வாகியாக மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்காலத்தை திட்டமிட்டு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அவர் விளங்குகிறார். அன்பினாலும் அரவணைப்பதிலும் ஒழுக்கத்திலும் எங்களை செதுக்குவதில் தந்தை அவர்கள் ஒரு சிறந்த சிற்பியை போன்றவர். கடினமான குழல்களையும் தனது புன்னகையாலும் நிதானத்தாலும் கையாளுவதே எப்பொழுதும் வியக்க வைக்கிறது. வார்த்தைகளை விட செயலில் தன்னம்பிக்கை கொடுப்பவர் நமது தந்தை அவர்கள். இப்பள்ளியில் ஒவ்வொரு செங்கலிலும் ஒவ்வொரு மாணவரின் வளர்ச்சியிலும் அவரது உழைப்பும் தொலைநோக்கும் பார்வையும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கல்வி பணியை தமது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு ஒவ்வொரு மாணவனும் ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் தந்தை சகாய ஜஸ்டின் அவர்கள் ஆற்றி வரும் பணிகள் போன்றவற்றிற்குரியவை. நன்றிகள். நமது பள்ளியின் நிர்வாக எவ்வித தடையுமின்றி சுழறுவதற்கு காரணமானவர் நமது தலைமை ஆசிரியர் அர்ச்சகோதி அவர்கள். ஒரு தேர்ந்த நிர்வாகியாகவும் அதே சமய தாய் உள்ளம் கொண்ட வழிகாட்டியாகவும் இப்பள்ளியை அவர் வழிநடத்தி செல்லும் விதம் போற்றுதலுக்குரியது. கற்பிதலில் கண்டுபிடிப்பு மாணவர்களிடமும் கனிவும் காட்டும் ஒரு சிறந்த ஆசானாக விளங்குகிறார். அர்ச்சகோதரி சகாய ராஜாத்தி அவர்கள் ஒழுக்கமே வாழ்வின் அடிப்படை என்பதை மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிய செய்வதில் அவர் ஒரு சிறந்த சிற்பியே போன்றவர். பள்ளியின் வளர்ச்சி ஒன்றே தனது லட்சியமாக கொண்டு ஒவ்வொரு மாணவன் தனித்திறமையை கண்டறிந்து ஊக்கப்படுத்துவதும் அவரது அர்ப்பணிப்பு உணரவும் எங்களை வியக்க வைக்கிறது. அவரது உழைப்பு இப்பள்ளியின் ஒவ்வொரு வெற்றிகளிலும் பிரதிபலிக்கிறது. மாணவர்களின் கல்வி தரம் உயரவும் அவர்கள் வாழ்வில் சிறந்த நிலையை அடையவும் ஓயாது உழைக்கும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களின் தொலைநோக்கும் பார்வை இப்பள்ளியே ஒரு சிறந்த கல்விக்கூடமாக மாறியுள்ளது. உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் மிகவும் எளிமையாகவும் கனிவாகவும் பழகும் குணமே அர்ச்சகோதரி அவர்களை நம் அனைவருக்கும் பிடித்தமானவராக மாறியுள்ளது. அர்ச்சகோதரி சகாய ராஜாத்தி அவர்களே, உங்கள் தலைமையில் கீழ் கல்வி பயிலும் நாங்கள் அனைவரும் உண்மையிலே பெருமை கொள்கிறோம். உங்கள் வழிகாட்டுதலில் இப்பள்ளி மேலும் பல சிகரங்களை தொடும் என்பதில் ஐயமில்லை.
எந்த ஒரு பணியையும் மிக சரியாக திட்டமிடலும் முழுமையான அர்ப்பணிப்போடு செய்து முடிப்பதில் திருமதி ஜெயந்தி அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. கடமை உணர்வே அவரது பலன். அன்பான பேச்சாலும் கனிவான அணுகுமுறையாலும் அனைவரையும் ஈர்க்கும் குணம் கொண்டவர். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் அவர் செயல்படும் விதம் போற்றுதலுக்குரியது. மாணவர்களின் நலனின் அக்கறை காட்டுவதிலும் சக ஆசிரியர்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவதிலும் அவர் காட்டும் ஆர்வம் எங்களை எப்பொழுதும் வியக்க வைக்கிறது. ஒரு மென்மையான ஆளுமையாக இருந்து பல சாதனைகளை அவர் படைத்து வருகிறார். நமது பல்வின் உயர்விற்கு உறுதுணையாக இருக்கும் திருமதி ஜெயந்தி அவர்கள் மென்மேலும் பல வெற்றிகளை பெற்று எல்லா நலன்களுடன் பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பும் அறிவும் கொண்டு செயலாற்றும் உங்கள் பணி தொடரவும், உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் அடிமையாக எனது மனமாற வாழ்த்துகிறேன். எளிமையும் இனிமையும் ஒருங்கே கொண்ட எதிர்கால முயற்சிகள் அனைத்தையும் சிறப்படைய எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் விடாமுயற்சியும் கடமை உணர்வும் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. ஒரு பணியை நேர்த்தியாகவும் பொறுமையுடனும் கையாளும் தங்களின் விதமே பாராட்டுக்குரியது. தங்களின் அனுபவமும் அறிவுறுத்தலும் பலருக்கு பயனுள்ள வழிகாட்டியாக அமைந்துள்ளன. கல்வி பணியிலும் சமூக பணியிலும் தாங்கள் மென்மேலும் சிறந்து விளங்கவும், வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று நீடூடி வாழ மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய ஆரோக்கியமும் மன அமைதியும் பெற்று தாங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுகிறேன். தொடரட்டும் தங்களின் இந்த நற்பணி. உங்கள் வருகையும் நீங்கள் ஆற்றி வரும் நற்பணிகளும் எங்களை எப்பொழுதும் ஊக்கப்படுத்துகின்றன. உங்கள் வாழ்வு மென்மேலும் சிறக்க எங்களது இதயம் தாங்கிய வாழ்த்துக்கள். எப்போதும் முகத்தில் ஒரு புன்னகையோடும் உள்ளத்தில் அமைதியோடும் செயல்படும் ஒரு சிறந்த ஆளுமை நமது அருள் சகோதரி ஜென்சிமேரி அவர்கள். இக்கட்டான சூழல்களையும் மிக நிதானமான கையாண்டு வெற்றி காண்பதில் அவர் வல்லவர். தன்னலமற்ற சேவையையே தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டு கல்வி பணியிலும் ஆன்மீக பணியிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். அவரது ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைகிறது. மாணவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களை தாயுள்ளதோடு அரவணைத்து செல்லும் பாங்கு அருள் சகோதரி அவர்களிடம் இயல்பாகவே அமைந்துள்ளது. மாணவர்களின் ஒழுக்கத்திலும் முன்னேற்றத்திலும் அவர் காட்டும் அக்கறை போற்றுதலுக்குரியது. திட்டமிட்டபடி பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதிலும் சக ஆசிரியர்களுடன் மாணவர்களுடன் ஒரு நல்லுறவை பேணுவதிலும் அருள் சகோதரி ஜென்சிமேரி அவர்கள் தனித்துவம் மிக்கவர். அன்பும் கருணையும் கொண்டு நீங்கள் ஆற்றி வரும் நற்பணிகள் மேன்மேலும் வளர எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்குரிய அருள் சகோதரி ஜென்சிமேரி அவர்கள் உடல் நலத்தோடும் மன மகிழ்வோடும் பல்லாண்டு காலம் தங்களது மேலான சேவையை தொடர இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்கள் வழிகாட்டுதலில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையவும், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக அமையவும் எமது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். திருமதி ஜெயக்கொடி அவர்களை பாராட்டும் வரிகள். தனது பெயரிலேயே வெற்றியாக கொண்ட திருமதி ஜெயக்கொடி அவர்கள்தான் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை கொடியாக நாட்டி வருபவர். அவரது விடாமுயற்சியும் தளராத உழைப்பும் எங்களை எப்போதும் வியக்க வைக்கிறது. பள்ளி பணியில் ஒரு தனித்துவமான ஈடுபாட்டோடும் துல்லியமான திட்டமிட்டலோடும் செயல்படுபவர். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக்க சிறப்பாகவும் குறித்த நேரத்திலும் முடிப்பதில் அவர் ஒரு வல்லவர். மாணவர்களிடம் கனிவோடும் சக ஆசிரியர்களிடம் தோழமையோடும் பழகும் குணம் கொண்டவர். மற்றவர்களிடம் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு சிறந்த ஆளுமையாக திகழும் திருமதி ஜெயக்கொடி அவர்கள் அனைவரது அன்பிற்கும் உரியவர்.
அன்பும் அறிவும் ஆற்றலும் மிக்க உங்களின் நற்பணிகள் மேன்மேலும் வளரவும் நீங்கள் எல்லா நலனுடனும் பல்லாண்டு வாழவும் இறைவனை வேண்டுகிறேன். எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக அமையவும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்வுடன் வாழவும் எமது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நன்றி. திருமதி சுமந்தி அவர்களை பாராட்டும் வரிகள். பேருக்கேற்றார் போல் சுமதி நல்ல அறிவு கொண்டவர். தமது மதிப்பிற்குரிய திருமதி சுமதி அவர்கள் ஆரவாரமின்றி அமைதியான முறையில் கடினமான பணிகளை மிக எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றலை கொண்டவர். மாணவர்களிடம் சரி, சமூக ஊழியர்களிடமும் சரி, எப்பொழுதும் பொறுமையுடனும் கனிவான முகத்துடன் பழகும் குணம் கொண்டவர். இக்கட்டான சூழ்நிலையிலும் பதட்டமின்றி செயல்படும் சரியான முடிவுகளை எடுப்பதில் அவர் ஒரு தேர்ந்த வழிகாட்டி. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வெறும் கட்டாயமாக பார்க்காமல் ஒரு முழுமையான ஈடுபாடோடு செய்து முடிப்பவர். அவரது உழைப்பு, நேர்மையான திட்டமிடலும் நமது பள்ளியின் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்றன. ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களை மெருகேற்றுவதில் திருமதி சுமதி அவர்கள் காட்டும் ஆர்வம் பொறுத்தலுக்குரியது. அவரது வழிகாட்டுதலில் பயிலும் மாணவர்கள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அன்பும் அறமும் கொண்டு நீங்கள் ஆற்றி வரும் நற்பணிகள் தொடரட்டும். உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் அமைதி இறைவனை வேண்டுகிறேன். எல்லா நலன்களையும் வழங்கங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ எங்களது இதய கனிந்தல் வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். க்கான பிரைஸினை வழங்க தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். 2025-26 கல்வியாண்டின் கல்வியில் முதல் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவ மாணவிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டர்லின் ஆலிஸ். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு ஜே ஜெஸ்வின். Second prize, J. Jeswin. Second standard, first prize goes to J. Jenisa Kayalvili. Second prize, M. Smith. Third standard, first prize, Daphne Evangeline. Second prize, S. Jaya. Second prize, S. Jaya. Fourth standard, first prize, Janice Rosna. Fourth standard, first prize, Janice Rosna. Second prize, Caroline Piota. Fifth standard, first prize, Varun Kumar. Second prize, Mikkelsa. Sixth standard, first prize, Brito. Second prize, Rosni. Seventh standard, first prize, Muthu Subhasini. Second prize, Selva Kumar.
5th standard, first prize Roshan, second prize Maisa Devi. பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்த மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். DJ Alapura. இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவக்குள்ளே வெட்டு கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்கு நிக்கமாலுக்கனவா அதோ பாருவானம் துணி துவைக்குது மேகம் வெளுக்கு போகுது சோகம் நீவா கொக்கர கொக்கரக்கோ கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஊதுறாத இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆடியா
ये सिर्फ नाम नहीं, ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செயல்பட இறைவனின் ஆசீர் மட்டுமல்ல, அதன் வழிகாட்டியாக செயல்படும் ஒவ்வொரு அருள் பணியாளர்களின் ஆசீரும் நமக்கு தேவை. எனவே நமக்கு ஆசி உரை வழங்க நமது பள்ளியின் நிர்வாகி தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசியுரை கொடுக்க வந்து நின்னாலே எனக்கே அப்படி ஆட்டம் வருது. ஆசிரியரை கொடுக்கவா இல்லை உங்கள் முன்னால் டான்ஸ் ஆடவா? அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் நடனத்தில் களன்னு கலைச்சி தொட்டிட்டீங்க. எனவே நம்ம ஊர் திருவிழாவுக்கு டிசம்பர் ஜனவரி 21ஆம் தேதி இந்த ஆர்சி நடுநிலை பள்ளி இருக்கிற வர நீங்கள் தான் மேடை ஏறணும். வேற யாரும் மேடை ஏற கூடாது. ஆர்சி நடுநிலை பள்ளி பிள்ளைகள் தான் ஆண்டு விழாவுக்கு ஒவ்வொரு திருவிழா கலை நிகழ்ச்சி நீங்கள் தான் ஏறணும். ஓகே தானே? திருவிழா கலை நிகழ்ச்சி சரி தானே? அதனால் உங்களை விட்டா ஆளே இல்லைல்ல. இந்த ஊரில் யார் அந்த மேடை ஏறினாலும் ஓட விட விரட்டணும். ஆர்சி நடுநிலைப்பள்ளி ஞானபிராசர் பட்டணம் நீங்கள் தான் அந்த மேடையில் என்ன செய்யணும்? ஆடணும், குதிக்கணும், நடிக்கணும், கலையை கற்றுக் கொடுக்கணும், விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த அளவிற்கு கடந்த ஆண்டு நீங்கள் போட்ட நிகழ்ச்சிகள் பல மாவட்டங்களை கடந்து பேசப்பட்டு வருகிறது. நிறைய மாவட்டத்தில் பாராட்டுறாங்க, இது என்ன இது இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதனால் காசு கொடுத்து திருவிழாவுக்கு இங்கே யாரையும் ஆட வைக்கக்கூடாது. திருவிழாவுக்கு நம்ம ஆர்சி நடுநிலைப்பள்ளி தான் கலை ஏறணும். அவ்வளவு சிறப்பான நமது பிள்ளைகள் நமது விடுதி பிள்ளைகள் நமது பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு இது கடைசி ஆண்டு. 5 ஆண்டு உங்களோடு பயணித்திருக்கிறேன். உங்களுடைய நன்றி உணர்வு, உங்களுடைய கீழ்ப்படிதல் மிக 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 சிறப்பு. இங்கே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் நல்ல திறமையாக நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டீர்கள். ஆசிரியர்கள், எனவே மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. இது அவருடைய டைலாக். ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. அப்படியா? போச்சு, கதை கலந்தலாயிற்று. சரி, அப்போது உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். 5 ஆண்டு உங்களோட பயணித்தது, ஒவ்வொரு ஆண்டுலேயும் 3 நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் போடுற ஆட்டம், உங்களுடைய திருக்குறள், உங்களுடைய ஆங்கில புலமை, உங்களுடைய நாடகங்கள், இதெல்லாம் பார்த்து வியந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அடுத்த இடத்துல பார்க்க போகிறேன்னா நிச்சயம் பார்க்க முடியாது. அதனால் நான் வரணும், இல்லைன்னா நீங்கள் அங்கே வந்துடுங்க. என்ன நிகழ்ச்சியை பார். அந்த அளவுக்கு நல்ல மாணவ செல்வங்களே, உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் நல்ல பெரிய லெவலில் நல்ல மருத்துவராக, நல்ல கலெக்டராக கலகலன்னு கலக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அதே போல் ஆசிரியர்கள் நல்ல முறையிலே 5 ஆண்டுகளும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். கடினமாக பாடுபட்டு உழைத்திருக்கிறீர்கள். மாணவர்களை அறிவிலும் செல்வத்திலும் கலையிலும் எல்லாவற்றிலும் உழைத்திருக்கிறீர்கள். எனவே 5 ஆண்டு என்னோடு பயணித்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அருமையாக மாணவ செல்வங்கள் எடுத்து கூறினார்கள். எனவே உங்களை போன்ற நீங்கள் ஆசிரியர்கள், நீங்கள் சிற்பிகளாக இருந்து இந்த பிள்ளைகளை செதுக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஒரு தாயாக இருந்து அமுதூட்டி இருக்கிறீர்கள். ஒரு நட்சத்திரமாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள். எனவே ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியை தாய் போல இருந்து, தந்தை போல இருந்து, இன்னும் எல்லா விதத்திலும் தன்னையே கரைத்து கொண்டு காலை முதல் இரவு வரை தலைமை ஆசிரியராக இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவர். கண்ணீர் இல்லத்தில் உள்ள ஒழுங்குகளை மீறினாலும் பரவாயில்லை, ஊரில் உள்ள பங்குகளில் உள்ள அன்பியங்களை சந்திக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எனக்கு கொடுக்க விட்டுள்ள பங்கு பணி இந்த பள்ளி பணி என்று காலை முதல் இரவு வரை தன்னையே கரைத்து கொண்டவர். உங்களுக்காக பல பேரிடம் பிச்சை எடுத்தவர், உங்களுக்கு உணவு கொடுத்தவர், உங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு நிறைய காரியங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூட திட்டத்திற்கு வளை சென்றிருக்கிறார் என்றால் அருள் தலைமை ஆசிரியை எத்தனை பேரிடம் வீடு வீடாக அலைந்து கையேந்தி பிச்சை எடுத்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நிறைய பரிசுகளை வாரி வாரி அழங்கி வல்ல வள்ளல் இந்த அருள் சகோதரி அவர்கள். இந்த அளவிற்கு ஏகப்பட்ட பரிசுகளை இவர்கள் இருந்த 5 ஆண்டில் உங்களுக்கு கொடுத்திருப்பால் உங்களுக்கு தெரியும். பரிசு மழை. அந்த பரிசை வைப்பதற்கு உங்கள் வீட்டில் இடம் இல்லை. அந்த அளவிற்கு தன்னலம் பாராது பிறர் நலம் நீங்கள் வளர வேண்டும் என்று. அதே போல் சுற்றுலா பயணம் சென்றீர்கள் பாருங்கள். அதிலெல்லாம் ஒவ்வொரு இடமும் இதுவரைக்கும் நீங்கள் போகாத இடங்கள்,
அதுவும் பெற்றோர்களையும் அழைத்து செல்லுதல் பேருந்திலே இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த சுற்றுலா பயணம் சென்று உங்களை சாதித்து காட்டிருக்கிறார்கள். என பொள்ளாச்சி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இடங்களை என இதுவரைக்கும் வேறு இடமே இல்லை, அந்த அளவுக்கு உங்களை கூட்டி சென்று அருமையாக சிறப்பாக பள்ளியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவங்கள மிஸ் பண்ண போகிறீங்க. என இத்தனை ஆண்டுகள் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எனவே அவர்கள் பணி மாறி சென்றாலும் ஓயாமல் இருந்து பணி செய்வார் என்ற ஒரு நிலையிலே அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல் அலுவலக பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் நேர்த்தியாக சரியாக விரைவாக முடித்து கொடுக்கக்கூடியவர்கள். அதே போல் உங்களுக்காக பள்ளி சார்ந்த எல்லா காரியத்திலும் நிர்வாக திறமை மிக மிக தலை சிறந்தது. நிர்வாக திறமை அவரிடம் சொல்லவே வேண்டாம். அந்த அளவிற்கு அலுவலர்களிடம் மற்ற எல்லாரிடமும் பேசி பள்ளியை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம், அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நன்றி. எல்லாம் சொல்லியாச்சா? போதும். அனைவருக்கும் நன்றி. நன்றி என்பது கடமைக்காக சொல்லப்படுவதல்ல, அது இதயத்திலிருந்து வெளிப்படும் உண்மையான அன்பு. நமது பள்ளியின் இந்த இணைய விழா எவ்வாறெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றிக்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பள்ளியின் உயர்வையே தன் மூச்சாக கொண்டு ஒவ்வொரு செயலிலும் எங்களை வழிநடத்தி செல்லும் மதிப்புக்குரிய தாளார் தந்தை அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினராக தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களை வாழ்த்தவும் ஊக்கப்படுத்தவும் வருகை தந்த மதிப்புக்குரிய ஃபாதர் வில்லியம் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது பள்ளி நிர்வாகத்தந்தை சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் அளவுக்கு அதிகமாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தந்தை வில்லியம் அவர்களுக்கு. தங்கள் பணிசுமை இடையிலும் கல்வியின் மேன்மையை உணர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தி வருகை தந்து போட்டாடுக்க ஆளே இல்லையே அப்படின்னு வருந்துறத இல்லை நான் இருக்கே அப்படின்னு முன்வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் தந்தை அவர்களுக்கு நன்றிகள். மறைவுரையில் நல்லதொரு கருத்தை கூறி மாணவருக்கு ஏற்றாற்போல தங்களுடைய எளிய முறையில் கருத்தையை வழங்கிய தந்தை அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் இல்லத்திலே அதிகமான பணி இருந்தாலும் நாங்கள் அழைத்தபோது எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் என்னுடைய பள்ளி எங்களுடைய மாணவர்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தியும் எங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும் எங்களது அருள் சகோதரி இருதயமேரி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வகுப்பறையில் பாடங்களை மட்டும் போதிக்காமல் கலை திறன்களையும் கற்றுக் கொடுத்து மாணவர்களை கலையில் மிளிர வைத்து படிப்பில் உயர வைத்து தங்களுடைய நேரத்தை கவலையை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தங்களுடைய பணியை செம்மனே செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதும் எங்கள் பள்ளிக்கு உறுதுணையாகவும் நின்று எந்த விழா இருந்தாலும் நாங்கள் வரலாமா என்று ஆவலோடு ஈடுபாடோடு காத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை பெற்றோர் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த நேரத்திலும் உதவி என்று கேட்கும் போதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்று இல்லாமல் இது எங்களுடைய பள்ளிக்கூடம், நாங்கள் படித்த பள்ளிக்கூடம், எங்கள் பிள்ளைங்களை இங்கே தான் சேர்ப்போம் அப்படின்னு முழு மூச்சோடு எங்களுக்கு ஈடுபாட்டோடு இருந்து எங்களுக்கு அனைத்து வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா உண்மையான நட்சத்திரமாக மின்னுவதற்கு காரணம் மாணவர்கள் அனைவரும் பழகிய நேரம் ஒரே நாட்கள். நேற்று மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நேற்று காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மதியானம் ரிஹர்ஸ் பார்த்தோம்.
ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க கவனமாக ஆடியிருப்பாங்க, அதை ஆட வச்சுருப்பாங்க டீச்சர்ஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் அதனால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நன்றிகள். அடுத்தது இந்த விழா சிறப்பாக இருக்கணும், என்னது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு மாத கால அளவுமாக 8ஆம் வகுப்பு மாணவர்கள் என்னது ஒவ்வொரு விதத்திலும் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இவங்களுக்கு இது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு அது வாங்கி கொடுக்கணும், இப்படி சாப்பாடு போடணும், அப்படி போடணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு ஆர்வத்தோடு, என்னை விட அவங்க ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இருந்து எல்லா டீச்சர்ஸுக்கும் இருந்தாலும் சரி, நேற்றைய தினம் இருந்தாலும் சரி, இன்றைய தினம் எல்லாமே அவங்களுடைய செலவில் அவங்க சிறு தொகையை வச்சு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்காக நாங்கள் செய்வோம் அப்படின்னு முழுமூச்சோடு ஈடுபாடோடு ஒற்றுமையோடு செய்த 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதியானம் நல்ல அருண்சுவை விருந்து உண்டு. அந்த அருண்சுவை விருந்தை மதியானம் சமைக்கிறவங்களும் சத்துணவு சமைக்கிறவங்க, காலையில் சத்துணவு சமைக்கிறவங்க 2 பேருமே இணைஞ்சு நாங்கள் ஸ்கூலுக்காக சமைக்கிறோம் அப்படின்னு என்ன கேட்டாலும் எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் அதை செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு அப்படியே ஆர்வத்தோடு காலையிலேயே இன்ன வரைக்கும் எங்களோடு செஞ்சு எங்களுக்கு அருமையான சுவை கொடுக்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா இனிதை நிறைவேற ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவங்க மட்டும் இல்லை, மறைமுகமாக இருந்து இந்த பள்ளிக்கு இன்ன வரைக்கும் உதவி செய்து இருக்கின்றாங்க. அவங்களுக்கு அனைவரையும் நினைவு கொண்டு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இதே ஆர்ப்பாட்டத்தோடு ஆட்டமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார். நிகழ்வின் இறுதி நிகழ்வாக எமது பாய்ஸின் நடனம். ये सिर्फ नाम नहीं, ब्रांड है, ब्रांड. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேற சொல்லவே வேண்டாம். Excuse me boss. ஆரம்பிக்கலாங்களா? புண்ணியமூர்த்தி, களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடுவகுடி சுந்தரமூர்த்தி, களத்தூர் காலனி தெரு சத்தியமூர்த்தி, ராமூர்த்தி. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பங்கு புட் த சாங். அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. பங்கு எஸ் சேஞ்ச் த சாங். யூப்பா டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன், அதுக்கே கோபப்படுறீங்க. கொஞ்சம் பாரு. Siga moviendo la manta, movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. A ver, los pibes te ayudan con esto, ¿qué dice? எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். மெயின் இந்த ஸ்டெப் தான். பச்சா வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. டப்பு டப்பு டும், டப்பு 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 டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. சப்பு சுப்பு டும், டும்க்கு சப்பு சுப்பு டும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல 2 காலையும் தூக்கிடுங்க.
பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல அபி தேக்கோ சூப்பிஸ்தானு அண்ணன் வர்றார் வெளிவிடு அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எமதடுத்தோ ஏறுட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தரநடுகிற வர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற நீ வந்த நாய தத்தா ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா எப்படா நம்ம 8-10 பஸ் அதுக்கு என்னவாப்ப எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எறா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. நான் பாக்குற பார்க்காம நீ எங்க போற நீ பாக்குற எல்லாம் பாக்குற என்ன தவிர காணாத தெய்வத்தை கண் மூடாம பாக்கிறியே கண்ணே நான் இருந்தும் கடந்து போகிறியே பார்வை கற்பூர தீபமா சிவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. A few moments later, a few minutes later, a few inches later, 12 seconds later, 3 days later, 3 weeks later, many months later, 6.5 hours later. அம்மாவோட பயணமா பாத்துட்டாங்களே ராட்டினம் தாண்டா தினம் சுத்துது ஜோரா அது மேல கீழ காட்டுது தோடா. முத நாள் உச்சத்தில் இருந்தேன் நான் பொத்துன்னு விழுந்தேன் ஒரு மீன போல தரையில நெளிஞ்சேன். யாரோ கூடவே வருவார் யாரோ பாதையில் போவார் அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாளோ தனியா எங்கே போனாளோ. உலகத்தின் கடைசி பெண்ணையாடா காதலிச்சிட்ட இந்த பொண்ணுல என்ன இன்னொரு பொண்ணு விடுறா. அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே கரெக்ட். வீட்டுல கோழி குழம்பு கொதிக்குது எலிபண்டு கேட்டுல கிக்கு மேட்டர் விக்குது எல்லிசு ரோட்டுல புள்ளிமான நிக்குது வேட்டையாடி புடிங்கடா வேக வச்சு தின்னுங்கடா எங்கடா ஆள விடுங்க தேவுடா. பாட்டா போடுறா வா வைட் பண்ண போட்டு இழுத்து போட்டு கையால சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும் அது பாட்டு. ஓ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. கைக்கு மாட்டேன் டிசிப்ளின் வேணும். என் கையில் ஷாருக் கான்கள் 18 என் நெஞ்சில்
வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ணை திறந்து பாரு. அவளை பிடிச்சது காத்து கருப்பு பேய் பசாத திட்டு முறப்பாடு பிள்ளை சோனியம். அதை விட்டு விளக்கி உன் பிள்ளை ஓடி வருவானா சில்பா சில்லாட்டி செவுள் காட்டி அப்படின்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்கடான்னு அர்த்தம்.